நண்பர்களே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம RBL பேங்க் அனலைசிஸ் பார்ப்போம். இப்போ RBL நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம், இன்ட்ராடேயில் பார்த்துருக்கோம், அது ரெசிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், வீக்லி சார்ட் பாருங்கள். வீக்லி சார்ட்டு மார்க்கெட் மேலேருந்து கீழே வருது, ஒரு சின்ன புல் பேக், மறுபடியும் கீழே வருது, கீழே வந்துட்டு இப்போ மார்க்கெட் வந்து மேலே வந்துட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸ் ஹை, ஓகே, ப்ரீவியஸ் ஹை லோ, இப்போ இங்கே மேலே வந்துருக்கு. இப்போ பாருங்கள், இந்த ஹை, இப்போ ஒரு ஹை இருக்குல்ல, இந்த ஹை வந்து ப்ரீவியஸ் லோவுக்கு பாருங்கள், அதனோட ப்ரீவியஸ் லோ அதை டெஸ்ட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ நம்ம பார்த்துருக்கோம், இப்போ இது வந்து சப்போர்ட். ஓகேங்களா? இந்த சப்போர்ட் வந்து பிரேக் ஆயிடுச்சு. இந்த சப்போர்ட் வந்து இங்கே பிரேக் ஆகிடுச்சு. இப்போ மார்க்கெட் மேலே போகுது. இப்போ இந்த சப்போர்ட் வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸாக மாறிடும். ஓகேங்களா? ஸோ இப்போது வீக்லி சார்ட்டில் பாருங்கள், ஒரு டோஜி, அதே மாதிரி இந்த வீக் வந்து ஒரு நெகட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனோட ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இது தான். இப்போ அதே டே சார்ட்டில் பாருங்கள், டேயில் இப்போ வந்து இங்கே வந்து நமக்கு இது இருந்தாலும் உங்களுக்கு கிளியராக தெரியாது. ஓகேங்களா? ஆனால் இப்போ கிளியராக புரியாத போது நீங்கள் எப்போதுமே லைன் சார்ட் அப்பப்போ வியூ பண்ணுறது நல்லது. ஓகேங்களா? அதில் வந்து நமக்கு பெட்டர் பிக்சர் கிடைக்கும். பாருங்கள், இப்போ லைன் சார்ட் பாருங்கள், இங்கே பாருங்கள், ஒரு டபுள் டாப் ஃபார்ம் ஆகிருக்குது. ஓகேங்களா? ஆல்ரெடி வந்து இதில் வீக்லி ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அந்த ரெசிஸ்டன்ஸில் டபுள் டாப் ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ டபுள் டாப் ஃபார்ம் ஆனால் ஒர்க் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அது எது சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு பாருங்கள். இந்த டபுள் டாப் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது எது சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா, MACD பாருங்கள். இப்போ ஆக்சுவலாக ப்ரைஸ் பாருங்கள், இங்கே பாருங்கள், ப்ரைஸு ஹை கீழே வந்திருக்கு, கீழே வந்துட்டு மேலே போகுது. ஓகேங்களா? இந்த ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே போயிட்டு கீழே வருது. இந்த இடத்துல மறுபடியும் சப்போர்ட் எடுத்துருக்கு. ஓகேங்களா? சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கு, நியூ ஹை வச்சுருக்கு. ஆனால் இங்கே பாருங்கள், MACDயில் இதுதான் நியூ ஹை. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த ஹை, இந்த கரஸ்பாண்டிங் ஹை பாருங்கள், ப்ரீவியஸ் லோவோட ப்ரீவியஸ் ஹை விட கீழே தான் இருக்குது. ஆனால் ப்ரைஸ் வந்து நியூ லோ வச்சுருக்கு. அதே மாதிரி ப்ரைஸ் மறுபடியும் ஒரு நியூ ஹை, ஆனால் இந்த ஹை வந்து ப்ரீவியஸ் ஹை விட பாருங்கள், இந்த ஹை விட கம்மியாக தான் இருக்குது. அதுதான் ஒரு ஹரிசாண்டல் லைன். இந்த பர்டிகுலர் வீடியோ எதுக்காக எடுக்கிறேன் அப்படின்னா, இந்த MACD டைவர்ஜன்ஸ் அது வந்து நீங்கள் இப்போ எப்படியுமே பாருங்கள், இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்கிற போது ஒரு ட்ரெண்ட் லைன் போடுங்க. பாருங்கள், இது இந்த ஹைலேருந்து இந்த ஹை லைனுக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கேன். இப்படி நீங்கள் போடுற போது இடையில எந்த கேண்டில் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? விக் இருக்கலாம், பாடி இருக்கக்கூடாது. இப்போ இங்கே வந்து நம்ம இந்த ட்ரெண்ட் லைனில் எதுவுமே பாடி ஆர் விக் எதுவுமே டச் பண்ணல. ஓகேங்களா? சப்போஸ் இங்கே ஒரு விக் டச் ஆகுது அப்படின்னா அது இஷ்யூ கிடையாது, பிரச்சனையே இல்லை. ஆனால் ஒரு பாடிக்குள்ளே திஸ் லைன் ஷுட் நாட் கோ த்ரூ பாடி ஆஃப் எ கேண்டில். ஓகேங்களா? ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ அப்படி பார்க்குற போது நமக்கு இங்கே எந்த இதுவுமே இல்லை. இந்த ஹை அழகாக இந்த ஹையை டச் பண்ணுது. அதே மாதிரி இதுவும் பாருங்கள், இந்த ஹையை டச் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இது அப்வர்ட்ஸ் இருக்குது, இது டவுன்வர்ட்ஸ் இருக்குது. அப்போது MACD டைவர்ஜன்ஸ். அதே மாதிரி பாருங்கள், இந்த வீக்லி சப்போர்ட் இதில் பார்த்தோம், இந்த நமக்கு அந்த ப்ரீவியஸ் சப்போர்ட்டாக இருந்தது இப்போ ரெசிஸ்டன்ஸாக மாறி இருக்குது. அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இப்போ வந்து பாருங்கள், நம்ம பார்த்தோம் லைன் சார்ட்டில் வந்து டபுள் டாப் ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இங்கே தான் வந்து சப்போர்ட் இருக்குது. அடுத்த சப்போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தான் இருக்குது. ஸோ இது வரையும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? இது வரையும் நமக்கு இங்கே பாருங்கள், சப்போர்ட் பாருங்கள், நமக்கு வீக்லி சார்ட்டில் நல்லா தெரியும் சப்போர்ட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள், இந்த ஒரு கேண்டில் பாருங்கள், இது ஒரு பெரிய பாசிட்டிவ் கேண்டில். இந்த பெரிய பாசிட்டிவ் கேண்டிலை பாருங்கள், இந்த ஃபிபனாசி ஒரு நிமிஷம், ஆக்சுவலாக வந்து இன்னொரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்ல மறந்துட்டேன். டே சார்ட்டில் பாருங்கள், ஃபிபனாசி சப்போர்ட் பண்ணுது. நீங்கள் இந்த ஃபிபனாசி டூல் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஆக்சுவலாக இங்கே பாருங்கள், இந்த ஹை சொன்னோம் இல்லைங்களா, இந்த ஹையிலேருந்து இந்த லோ. ஓகேங்களா? இந்த லோக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஃபிபனாசி ரிட்ரேஸ்மெண்ட் டூல் போட்டிருக்கேன். அதாவது மேலேருந்து கீழே. ஓகேங்களா? நம்ம வந்து இது டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிற மேலேருந்து கீழே போட்டிருக்கேன். இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் மேலே போயிட்டே இருக்குது. எங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். இந்த ஃபிபனாசி டூலில்
1.618 அந்த இடத்துல நமக்கு இப்போ ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் இப்போ இதில் வந்து மேலே போயிருக்கு, மேலே போயிருந்தாலுமே இப்போ வந்து வீக்லி சார்ட் மந்த்லி சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து மேலே போய் க்ளோஸ் ஆகாமல் இருக்குது. ஓகேங்களா? அதுவும் எஸ்பெஷலி மந்த்லி சார்ட் பார்த்தீங்கன்னா மேலே போய் க்ளோஸ் ஆகாமல் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ஃபிபனாசி ரிட்ரேஸ்மெண்ட்டில் இந்த மாதிரி டைவர்ஜென்ஸ் ஃபார்ம் ஆகும்போது ஃபிபனாசி ரிட்ரேஸ்மெண்ட்டில் இந்த மாதிரி உங்களுக்கு இதனோட இந்த ஜோனில் கிடச்சிது அப்படின்னா பாருங்கள், நீங்கள் வந்து என்ட்ரி எடுக்கலாம். அது பாருங்கள், இது நம்ம இங்கே 100, ஓகேங்களா? இது 100, இது வந்து பார்த்திங்கன்னா 1.618 ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து ப்ரைஸ் கீழே வரும் அப்படிங்கிறத வந்து நமக்கு இண்டிகேட் பண்ணுது. ஓகேங்களா? அதே மாதிரி வீக்லி சார்ட் வந்து நான் உங்களுக்கு சப்போர்ட்டுக்காக சொல்கிறேன். பாருங்கள், இது ஒரு பெரிய கேண்டில், பாருங்கள் பெரிய கேண்டில் மேலே போகுது. நான் இந்த ஃபிபனாசி ரிட்ரேஸ்மெண்ட் டூல் எடுத்துடுறேன். பாருங்கள் மேலே போகுது, மேலே போயிட்டு பாருங்கள் இங்கே வந்து பாருங்கள் ரீடெஸ்ட் பண்ணுது. இந்த ஹையை வந்து ரீடெஸ்ட் பண்ணுது. பாருங்கள் இங்கேயே பாருங்கள் இந்த கேண்டில், இந்த வீக்லி கேண்டிலே வந்து இங்கே ஒரு இந்த பிரேக் ஆகிட்டு இந்த லெவலை டச் பண்ணிவிட்டு மேலே போகுது. அடுத்து மறுபடியும் இங்கே வந்து டச் பண்ணுது. ஸோ அடுத்த சப்போர்ட் இங்கே டே சார்ட்டில் நமக்கு இன்னுமே பார்த்திங்கன்னா இன்னும் 2-3 தடவை டெஸ்ட் பண்ணியிருக்கோம். பாருங்கள், இது ஒரு பெரிய கேண்டில், மறுபடியும் இந்த லெவல் வந்திருக்கு, லெவல் வந்துட்டு மேலே போயிருக்கு. அதே மாதிரி இங்கே சப்போர்ட் எடுத்துருக்கு. அப்போது இதிலிருந்து இதுவரையும் உங்களுக்கு சப்போர்ட் ஜோன். ஓகேங்களா? ஸோ நமக்கு ப்ரைஸ் இதுவரையும் வர பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா டபுள் டாப் ஃபார்ம் ஆகிருக்கு. அதே மாதிரி ஃபிபனாசி ரிட்ரேஸ்மெண்ட் டூல்லையும் நமக்கு ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குது, MACD டைவர்ஜென்ஸ் கொடுக்குது. ஸோ இது இந்த RBL பேங்க் வந்து இதுவரையும் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போ இதே மந்த்லி சார்ட் பாருங்கள். மந்த்லி சார்ட் பாருங்கள் இப்போது நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இதுவரையும் நமக்கு வந்து வீக்லி சார்ட்டில் இங்கே சப்போர்ட் இருக்குதுன்னு சொல்லுது. ஆனால் மந்த்லி சார்ட்டில் பாருங்கள் இங்கே ஒரு பின் பார் ஃபார்ம் ஆகிருக்கு. அதே மாதிரி ஒரு இன்சைட் பார் ஃபார்ம். ஸோ நம்ம இது இங்கே கூட வரலாம். ஓகேங்களா? அது வந்து நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்து தான் அடுத்து மேலே போகுமா இல்லை ஃபர்தராக கீழே வருமா அப்படிங்கிறது பார்க்கணும். இப்போ நான் இது வந்து எதுக்காக அப்படின்னா, நான் சில கமெண்ட்ஸ்லாம் பார்த்தேன். RBL, அதாவது RBL வந்து எப்படி இருக்கும், ப்ரைஸ் மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னுலாம் கேட்டிருந்தாங்க நம்ம வீடியோவில் வேறு. ஸோ அதுக்காக இதை பார்த்தேன். இதை பார்க்குறபோது அதே மாதிரி MACD டைவர்ஜென்ஸ் கிடச்சிது. ஸோ உங்களுக்கு இது ரொம்ப இந்த MACD டைவர்ஜென்ஸ், பியரிஷ் டைவர்ஜென்ஸ் எப்படி உங்களுக்கு ஒர்க் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ பாருங்கள் நமக்கு எப்படி ஒர்க் ஆகும், இது எதுவரையும் வருது, இப்போ நம்ம ப்ரிடிக்ட் பண்ண மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இதுவரையும் வருமா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பாருங்கள். ஆனால் இது டைம் ஆகும். ஓகேங்களா? ஸோ இமீடியட்டாக சீக்கிரம் வந்துடாது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ச்சியாக பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.